வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் உயிர் வளமும் மனவளமும் என்ற தலைப்பின் கீழ் மனதின் சிறப்பு இயக்கங்களை பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். பகுதி 2. மனம் ஜீவனில் எவ்வாறு இயங்குகிறது? மனம் ஜீவனில் இயங்குகிறது என்றால் 8 வகை சிறப்பு இயக்கங்களில் ஒன்று சேர்ந்தே ஜீவனில் இயங்குகின்றன. மனதின் 8 பிரிவுகளில் ஒன்று குறைவாக இருந்தால் அதை ஜடப்பொருள் என்கின்றோம். மனதின் 8 சிறப்பு இயக்கங்கள் யாவை? உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற 5 பௌதீக பிரிவுகளால் ஆனது உடல். உடலில் தனித்து இயங்கும் விண் துகள்களின் சுழல் ஓட்டம் உயிர் எனப்படுகிறது. சுழற்சி காரணமாக இறை துகள்கள் உயிர் துகள்களை விட்டு வெளியே அலைகளாக பரவுகின்றன. அதுவே ஜீவகாந்தம் என்கின்றோம். உடல் முழுவதும் சுழண்டு கொண்டே இருக்கின்ற இந்த ஜீவகாந்த ஆற்றல் துல்லிய சமதள சீர்மை என்ற தத்துவப்படி உடல் மையத்தில் திணிவு கொள்கிறது. இந்த காந்த அலை திணிவுதான் உடல் மையத்தில் கருமையமாக விளங்குகிறது. ஐம்புலன்களில் நடைபெறுகின்ற ஜீவகாந்த தன்மாற்ற நிகழ்ச்சிகள் அழுத்தம், ஒளிவழி, சுவை, மனம் என்பதாகும். இவை மூளையின் மூலமாக ஜீவகாந்த அலையில் சேர்கின்றன. அவற்றையே மூளை மீண்டும் எண்ணங்களாக விரித்து காட்டுகிறது. ஜீவனுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற எல்லா வகையான அனுபவங்களும் ஜீவகாந்த திணிவு நிலையில் நிலையான கருமையத்தில் சேர்ந்து இருப்பாகிவிடுகிறது. அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை நடைபெற்ற எல்லா இயக்கங்களும் வித்து தொடராக வந்த முன்னோர் இயக்கங்களும் காந்த அலையில் சுருக்கம் பெற்று கருமையத்தில் இருப்பாக உள்ளது. இந்த இருப்பின் தரமே உள்ளம், அதாவது ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது. ஐம்புலன்கள் மூலம் பெற்ற அனுபவங்களை மூளை ஜீவகாந்த அலையின் மூலம் கருமையத்தில் சேர்த்து விடுகிறது. அத்தகைய அனுபவங்கள் அடங்கிய ஜீவகாந்த தொகுப்பு மனம் எனப்படுகிறது. கருமைய பதிவுகளை தேவை, சூழ்நிலை, சந்தர்ப்பம் ஆகியவற்றிற்கேற்ப மீண்டும் கருமையத்திலிருந்து விரித்து மூளையின் வாயிலாக எண்ணங்களாக மலர்த்தி காட்டுகிறது. அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற 5 உணர்வுகளையும் உணர்வதற்கான கருவிகள் புலன்களாகும். மனிதனுக்கு துன்பம் எப்பொழுது உண்டாகிறது? விலங்கின வித்தெடுத்து வாழ்ந்து வரும் மனிதனுக்கு மனதில் பல்வேறு குறைகள் உண்டு. மனம் தன்னையே தாழ்த்தி கொண்டால் மயக்கம் மற்றும் துன்பங்கள் உண்டாகின்றன. மனம் கீழ்நிலைக்கு செல்லும் பொழுது என்ன நடக்கிறது? 6 தீய குணங்களும் அதன் விளைவான பஞ்சமா பாதகங்களும் ஏற்படுகின்றன. மனம் கீழ்நிலைக்கு செல்லும் பொழுது மனிதனின் வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் எப்படி பெற முடியும்? இறைநிலை, விண்நிலை, காந்தநிலை என்ற 3 தத்துவங்களையும் முழுமையாக விளங்கிக் கொள்ளும்போது வாழ்வில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற முடியும். உடலோடும் உயிரோடும் மனம் ஒத்து இயங்கும் பொழுது அமைதி ஏற்படுகிறது. சீர்கேடான மனதை மாற்றி உடலுக்கும் உயிருக்கும் ஒற்றுமையை பாதுகாக்கும் ஒரே கருவி அகத்தவம் ஆகும். அதிர்வு எண் என்பது மனம் என்பது காந்த அலையாக இருக்கிறது. ஆதலால் அது இயக்கத்தில் சுழற்சி அலைகளை உடையதாக இருக்கிறது. ஒரு வினாடிக்கு மனதின் சுழற்சி அலைகள் எத்தனை உருவாகிறதோ அந்த எண்ணிக்கையே அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சி என்று சொல்வார்கள். அலை நீளம் என்பது மனம் புறப்பொருட்களின் வழியே செயல்படும் போது அடையும் தன்மைக்கு ஏற்றவாறு மன அலை நீளத்தை வகுத்து கொள்கிறது. தொடர்ந்து வரும் உயரமான பகுதி அல்லது பள்ளமான பகுதி இவற்றிற்கிடையே உள்ள தூரத்தை அலை நீளம் என்பர். மனித மனதை ஆராய உதவும் கருவி மனித மனத்தை எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் EEG என்று கருவியை கொண்டு ஆராய்கின்றனர். இந்த கருவி ஒரு வினாடி மன அலைச்சுழல் இயக்க நியதி. மன அலைச்சூழல் இயக்க நியதி 4 பிரிவாக பிரித்துள்ளனர். அதாவது பீட்டா அலை, ஆல்ஃபா அலை, தீட்டா அலை, டெல்டா அலை.
பீட்டா அலை 14 முதல் 40 சுற்றுகள் ஒரு வினாடிக்கு சுற்றுகிறது. இதை உணர்ச்சி அலை என்கின்றோம். ஆல்ஃபா அலை 8 முதல் 13 சுற்றுகள் ஒரு வினாடிக்கு சுற்றுகிறது. இதை அமைதி நிலை என்கின்றோம். அடுத்து தீட்டா நிலை 4 முதல் 7 வரை சுற்றுகிறது. இது சலனமற்ற உறக்க நிலை. டெல்டா அலை அதாவது 1 முதல் 3 சுற்றுகள் ஒரு வினாடிக்கு, இதை அரித்துயில் நிலை என்கின்றோம். பீட்டா அலை என்பது மனத்தின் சுழற்சி அலை. புலன்கள் மூலமாக செயல்படும் போது காந்த ஆற்றல் செலவாகிற நிலையில் வினாடிக்கு 14 முதல் 40 சுழல் வரையில் அமைகிறது. அதை பீட்டா அலை என்பார்கள். ஆல்ஃபா அலை என்பது ஆல்ஃபா அலை என்பது ஆகினை தவத்தில் மனத்திற்கு அடித்தளமாக உள்ள உயிரின் மேலேயே நின்று ஒடுங்குகிறது. அப்படி ஒடுங்க ஒடுங்க சுழல் விரைவு குறைகிறது. அப்போது வினாடிக்கு 8 முதல் 13 சுழல் அமைதி நிலைக்கு, அதாவது ஆல்ஃபா நிலைக்கு வருகிறது. அத்தகைய நிலையில் மனம் வடிவம் எடுப்பதில்லை, குணமாக இருப்பதில்லை. இதுவே ஆல்ஃபா நிலையில் ஆகும். ஆல்ஃபா தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்? தூக்கத்திலும் தவம் செய்யும் போதும் மனம் ஆல்ஃபா நிலைக்கு வருகிறது. உறக்கத்தின் போது தானாக ஆல்ஃபா நிலைக்கு மனம் செல்கிறது. ஆனால் விழிப்பு நிலையில் மனம் இல்லை. ஆகினை தியானத்தின் போது மன அலைச்சூழல் வினாடிக்கு 8 முதல் 13 வரையில் இருக்கும். தூங்காமல் இருக்கின்றோம், விழிப்புடன் இருக்கிறோம். இந்த சுகத்தை தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். ஆல்ஃபா நிலையில் மனதின் தன்மைகள்: மனம் நுண்மையான நிலைக்கு வருகிறது. மனம் அமைதி அடைகின்றது. ஜீவகாந்த செலவு குறைகிறது. சேமிப்பு அதிகமாகிறது. எனவே அறிவு கூர்மையாகிறது. மேலும் பொருள் வயப்பட்ட 6 தீய குணங்களும் நற்குணங்களாக மாறிவிடுகின்றன. தீட்டா அலை என்பது அமைதி நிலையிலிருந்து, அதாவது ஆல்ஃபா நிலையிலிருந்து படிப்படியாக ஒடுங்கி ஒடுங்கி வர வர துரியம் என்ற நிலைக்கு செல்கின்றோம். ஆகினையிலிருந்து துரியம். அப்போது தீட்டா அலை என்ற சலனமில்லாத உறக்க நிலைக்கு. தீட்டா அலையில் மனம் இருக்கும் பொழுது ஏற்படும் விளைவுகள்: தீட்டா அலையில் இருக்க பழகி கொண்டோமேயானால் மற்றவர்களுடைய எண்ண அலைகள் தீமை விளைவிப்பனவாக இருந்தாலும் உணர்ச்சிக்கு ஊக்கம் கொடுப்பவையாக இருந்தாலும் அவை நம்மை பாதிக்காது. டெல்டா அலை அல்லது ஒளிவில் ஒடுக்கம் என்பது உடலை விட்டு பிரபஞ்சத்தை கடந்து இறைநிலையோடு ஒன்றும்போது இறைநிலையாகவே, அதாவது துரியாதீதம் தவத்தில் ஆகிவிடுகின்றோம். அப்போது மன அலைச்சூழல் 1 முதல் 3 வரையில் இருக்கும். இதுவே டெல்டா அலை என்று கூறுகின்றோம். இத்தகைய நிலையை அடைவதை ஒளிவில் ஒடுக்கம் என்றும் தெய்வ நிலை ஒடுக்கம் என்றும் கூறுகின்றனர். தீட்டா அலைச்சூழலில் மனம் பிரபஞ்சத்தோடு கலந்து நிற்கிறது. டெல்டா அலைச்சூழலில் மனம் இறைநிலையோடு கலந்து நிற்கின்றது. டெல்டா அலை என்பது அரித்துயில் நிலை ஆகும். பதிவுகள் எப்பொழுது எண்ணமாக வெளிப்படும்? ஒவ்வொரு அனுபவமும் ஒரு குறிப்பிட்ட மன அலைச்சூழலில் ஏற்படுகிறது. அதே மன அலைச்சூழலில் பதிவாகிறது. எப்போதெல்லாம் அந்த குறிப்பிட்ட அலைச்சூழலை மனம் அடைகிறதோ அப்போதெல்லாம் அந்த பதிவு எண்ணமாக மலர்ந்து வெளிப்படுகிறது. தீய எண்ணங்கள் எப்பொழுது பதிவாகிறது? கோபம், வஞ்சம் போன்ற உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் செயல் புரியும் போது எழுகின்ற தீய எண்ணங்கள் பொதுவாக வினாடிக்கு சுமார் 20க்கும் மேலான அலைச்சூழலில் பதிவாகின்றன. எண்ணம் எவ்வாறு பழக்கமாக மாறுகிறது? ஒரு முறை ஒரு பதிவு ஏற்பட்டால் மீண்டும் மீண்டும் அதே பதிவுகளை விரிவு பெற்று இயங்குவதும் எண்ணம் மற்றும் செயல்களாக மலர்வதும் பழக்கமாகி விடுகின்றன. பழக்கத்திலிருந்து மனிதன் தன்னை எவ்வாறு விடுவித்துக் கொள்ளலாம்?
பழக்கத்தில் இருந்து மனிதன் தன்னை விடுவித்துக் கொள்ள மன அலைச்சூழல் விரைவை குறைக்க வேண்டும், மாற்ற வேண்டும். மன அலைச்சூழலை குறைப்பது எவ்வாறு? உயிரின் மேல் தவம் செய்து அந்த தவத்தின் மூலமாக மன அலைச்சூழலை குறைத்து கொள்ள பழக வேண்டும். மனதின் இயக்கத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது? எண்ணம், சொல், செயல், விளைவு, பதிவு ஆகியவற்றை புரிந்து கொண்டால் மனத்தின் இயக்கத்தை விளங்கிக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.